இன்னும் தமிழ் ஸ்டோரிஸ். ஒரு பிரகாசமான காலை நேரத்துல பேரரசரான அக்பர் தனது விசுவாசமான அரசவை உறுப்பினர்களுடன் காட்டுக்கு சவாரி செஞ்சாரு. அக்பர் கூட அதிபுத்திசாலியான பீர்பாலும் இருந்தாரு. வேட்டைக்கு என்ன ஒரு சிறந்த நாள் பீர்பால். காடு அழகால் உயிர்ப்புடன் இருக்கிறது. உண்மையிலேயே ஜகன் பண்ணா. கொஞ்ச நேரம் போனதும் அக்பருக்கு தாகம் எடுத்தது. பீர்பால், எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இங்கே அருகில் தண்ணீர் எங்கும் இல்லையா? சற்று பொறுமையாயிருங்கள் ஹுசூர், நாம் தேடி பார்ப்போம். நிச்சயமா இந்த காடு நமக்கு ஏதாவது தரும். சீக்கிரமா ஒரு கிணற கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது வறண்டு போய் இருந்தது. பயனற்ற ஒரு கிணறு, ஒரு துளி நீரும் இல்லை. என்ன ஒரு வருத்தம். மன்னரின் தாகம் தீராமல் தான் இருக்கும். அக்பரோட மோதிரம் ஒண்ணு விரல்ல இருந்து நழுவி தவறி கிணத்துல விழுந்தது. ஓ இல்ல, என் மோதிரம் அது போய்விட்டது. மன்னரின் மோதிரம் கீழே விழுந்து விட்டது. கவலைப்பட வேண்டாம் ஜஹான் பன்னா, நான் ஏதாவது யோசிக்கிறேன். பீர்பால் ஒரு யோசனையோட திரும்ப வந்தாரு. உங்கள் அனுமதியுடன் மகாராஜா, முதலில இந்த பசுமாட்டின் எருமையை பயன்படுத்தி மோதிரத்தை பிடிக்கிறோம். ஹூம், விசித்திரமான முறையா பீர்பால்? இது வேலை செய்கிறதா என்று பார்க்கலாம். கவுடன் ட்ரை ஆகுற வரைக்கும் திரும்பவும் எல்லாரும் வேட்டைக்கு போனாங்க. சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்னாடி பீர்பால் அக்பர் எல்லாரும் கிணற்று பக்கம் வந்தாங்க. பீர்பால் அங்க இருந்த கயிற்றை இழுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அரசரோட மோதிரம் உலர்ந்த மாட்டு சாணத்துல தான் இருந்தது. இது உங்கள் மோதிரம் மகாராஜா, பாதுகாப்பாகவும் உண்மையாகவும் உள்ளது. அற்புதம் பீர்பால், இது யாரும் நினைக்க முடியாது. பீர்பால் நம்மில் புத்திசாலி. இதனால சந்தோஷம் அடைந்த அக்பர் தனது விசுவாசமான பீர்பாலுக்கு அவரது புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்கும் பரிசு கொடுத்தாரு.